அன்புக்குரிய சகோதரர்களே, ரிசல்ட் தேர்வுடைய முடிவுகள் இருக்கின்றது. என்ன வருடம் என்ன நடக்குது என்று சொன்னால், தேர்வில் தோற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையே முடிவு பெற்றது போல் தங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடியவர்களாக இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன், கணக்கு என்ற ஒரு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன், அதில் நான் மீண்டும் படித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக வந்து விடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பத்தெல்லாம் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும், அடுத்த வருஷம் படிச்சு எக்ஸாம் எழுதுறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அடுத்த மாசம் தான் நீங்க எழுதிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையே போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, போயிருச்சு, இதோடு இந்த உலக வாழ்க்கை விட்டு சென்று விடுவோம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆய்வறிக்கை கூட சொல்கின்றது, தமிழகம் தான் இந்தியாவில் 2வது இடம். இந்த தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்வதற்காக அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதிலிருந்து மீள வர வேண்டும் என்று சொன்னால் படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலாக போயிட்டேன், அதுல நான் எழுதி பாஸ் ஆகி நல்ல மதிப்பெண் எடுத்து என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு நான் செல்வேன், இது அல்ல நிரந்தரம் அல்ல இந்த முடிவு. வாழ்க்கையில கடைசியில் இழப்புதான், அதானங்க வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் நான் முடிவு பெற்றால் ஓகே. ஒரு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன், நிச்சயமாக அந்த பாடத்தில் பாஸ் ஆகி நான் அதில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இஸ்லாமிய மார்க்கம் கூட அதாவது அதிகமான முறையில் சொல்லுது. நீங்க கூட நீங்க சதவீதம் எடுத்து பார்த்தாலும் சரி, இஸ்லாமியுடைய எண்ணிக்கை இந்த தற்கொலையில ரொம்ப ரொம்ப குறை. மார்க்கத்தை விளங்காதவர்கள் இது மாதிரியான காரியத்தை செய்வார்கள், ஆனால் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இது மாதிரியான காரியத்தெல்லாம் செய்ய மாட்டார். யார் தற்கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம். உங்களுடைய உயிர்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டவரை சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையில் மற்றவரை மிகைத்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறும். வரக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி அதை பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒரு பறவை இருக்குங்க, ஒரு கூட்டோட ஒரு மரத்தில் இருக்கின்றது, அதை எவ்வளவு புயல் அடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தோடு அதை சமாளித்துக் கொண்டு வாழுது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மார்க்ல ஃபெயில் ஆகி போயிட்டா, இன்னும் சில பேர்லாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடலாம், ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகாமல் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, அதே போல பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பரவாயில்லப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடலாம், அதே போல இதை விட்டவனுக்கு பொருளாதாரத்தை மூலமாக வேற பொருளாதாரத்தை சம்பாதித்து அதன் மூலமாக வேறு நிலையை அடைந்து விடலாம் என்று ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும். சாதிக்கக்கூடியவர்களாக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.